போது அவனுடைய கர்மம் அற்று போயிற்றுன்னு சொல்றதுக்கு காரணம். அப்ப கர்மம் என்றால் செயல் கிடையாது. அந்த ஜீவசக்தியான வாயு முழுவதுமாக தனக்குள்ள இருந்து அற்று போயிட்டது. அததான் அந்த இடத்துல கர்மம் ஆகுது. கர்மம் என்பது அந்த வாயு இல்லாமல் போய்விட்டது. அந்த பொருள் நமக்குள்ள முழுவதுமாக அது இல்லாமல் போய் தீர்ந்து விட்டது. அப்ப அந்த கர்மமா இருக்கின்ற அந்த வாயுவா இருக்கின்ற அந்த நூலை கொண்டாகத்தான் இந்த உலகத்தை கட்டி இருப்பது. அதனால் தான் கர்ம பந்தம் என்று சொல்ல காரணம். அந்த மாதிரி நம்ம ஜீவசக்தியான வாயுவை வெளியில பந்தப்பட்டு இருக்கிறதால தான் நமக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பந்தத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு இயல்பான இயல்பு என்பது முக்குணங்கள் அற்றது. சத்துவ குணம், ராஜச குணம், தமோ குணம், எந்த குணமுமே அதுக்கு கிடையாதது. அது ருத்ரனாக மாறும் போதுதான் அது சத்துவ குணமாகவும், அதே ஜீவசக்தியான வாயு ஜலாம்சமாக மாறும் போதுதான் அது ரஜோகுணமாகவும், அதே ஜீவசக்தியான வாயு கெட்டித்தன்மை நான் எனும் அகங்காரமாக அது பூமி தத்துவமாக அது மாறும் போதுதான் தாமச குணம் என்பது ஒரு ஜீவனுக்கு அது ஏற்படுகிறது. அப்ப ருத்ரனாக அது அக்னி ஸ்வரூபமாக மாறும்போது அது சத்துவ குணமாகவும், ஜலாம்சமாக மாறும்போது ராஜச குணமாகவும், அதே அகங்காரமாக மாறும்போது தாமச குணமாகவும், அதே ஜீவசக்தியான வாயு அந்த கர்மமா இருக்கின்ற அந்த வாயுவா இருக்கின்ற அந்த சக்தி அந்த பொருள் அப்படி மாறும் போதுதான் முக்குணங்களுக்கு அது ஆட்படுகிறது. எப்போதெல்லாம் அந்த ஜீவசக்தியான வாயு முக்குணங்களுக்கு அது ஆட்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அது தன்னுடைய ஜீவனை அது விரயம் செய்து கொண்டிருக்கிறது, அது நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, அது இறப்பை நோக்கி அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் அது வாழ்வை நோக்கி அது பயணம் செய்யவில்லை. தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த அக்கறையில அது இல்லை. அதுதான் வெளியில இருக்கக்கூடிய பந்தங்கள் என்பது அந்த ஜீவசக்தியான வாயுவை ஒரு கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இதுதான் ஜீவனை விட முக்கியம். எனக்கு காரு தான் ஜீவனுடைய முக்கியம் இல்ல, என்னுடைய லைஃப் பார்ட்னர் தான் என்னுடைய ஜீவனை விட முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம் இல்ல, பேரு புகழ் தான் முக்கியம் என்ற முறையில இந்த முக்கியங்களை எல்லாம் பெறுவதற்கு அடிப்படை காரணமாகிய அந்த ஜீவனை முக்கியம் இல்லை என்று அதனுடைய பந்தத்தை விட்டுவிட்டு புறத்தே இருக்கக்கூடிய இந்த மாயினுடைய பந்தங்களுக்குத்தான் அது முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் உண்மையால. அதுதான் அந்த இடத்துல கர்ம பந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதுதான் அந்த பந்தம் இருக்கவே தான் நாம் இறப்பை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது முழுவதுமாக அது பந்தப்படும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு முழுவதுமாக அது விரயமடைந்து கடைசியில அந்த உடம்புல ஜீவனே இல்லாமல் செத்து போகின்றோம். அதுதான் கர்மம் முடிந்தது. அந்த ஜீவசக்தியான வாயு கர்மம் முடிந்தது. அதுதான் சொல்லறதுக்கு காரணம். கர்மம் என்பது செயல் அல்ல, தொழில் அல்ல, அது ஒரு வினை என்பது கூட கிடையாதது. அது ஒரு பொருள். அந்த பொருள் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜீவனுக்கு மதிப்பு. அது இல்லைன்னு போயிடுச்சுன்னா அந்த கர்மம் இந்த உடம்புல அந்த பந்தத்தை அறுத்து இந்த ஒரு செத்து போகின்றோம், பிணமாகின்றோம். அது இருக்கும் வரைத்தான் ஏதோ ஒரு பேர்ல நான் கலெக்டரோ ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஏதோ ஒரு பேர்ல இல்ல என் பேரு ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு பேர்ல நம்ம உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அது முழுவதுமாக அது கர்மம் அருந்து போகும்போது கடைசியில அந்த பிணம் என்ற ஒரு சொல்லுக்குத்தான் நாம் ஆட்படுத்தப்படுகின்றோம். இந்த உடம்புக்கு ஒரு பிணம் என்ற ஒரு மதிப்புத்தான் அதுக்கு கிடைக்கிறது. அப்போ ஒருவன் படுத்து தூங்குகிறான் என்று அந்த சமயத்துல அவனுடைய கர்மம் முடிந்து போயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அப்ப செத்த போது முடிந்து போயிற்றுன்னு சொல்வதாக அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா தூங்குகிறோம் என்று அந்த சமயத்துல கர்மம் முடியவில்லை அப்படித்தானே சொல்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செத்த போது வாயு அதனுள் கதாகதம் அதாவது நடனம் செய்வதில்லை. அந்த கர்மமாகி அந்த ஜீவசக்தியான வாயு தனக்குள்ள அது அந்த உடம்புக்குள்ள கதாகதம் என்பது செய்யறது கிடையாது. அப்ப படுத்து தூங்கினான் என்று அந்த சொல்லும் சமயத்துல அவனுடைய உள்ளில அந்த கூடி வாயுவானது கதாகதம் செய்கிறது. அதனால்தான் இந்த மாதிரி சொல்றதுக்கான அடிப்படை காரணம் அதுதான். இது மாத்திரம் இல்லாம ஒரு நிமிஷ நேரமாவது கர்மம் இல்லாமல் யாதொன்றும் ஜீவித்திருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனா உலகத்துல கர்மம் என்பது தொழில் என்று உலகத்தில் சொல்லுகிறது. அப்ப கர்மம் என்பது தொழில் என்றால் தூக்கம் என்று சொல்லுகின்ற சமயத்தில் ஏதாவது ஒரு தொழில் இருக்கா?
தூங்குகிறோம் என்று சொல்றது கூட அது தொழில் என்பது கிடையாதது. அது தொழிலாக இருந்தால் நாம் தூங்குகின்றோம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கதான் செய்யணும். அது இல்லையே, அந்த உணர்வே நம்ம இல்லாத இருக்கிறோமே. தூக்கத்திலிருந்து வெளியில வந்தாதானே நம்ம அந்த உணர்வு என்பது ஏற்படுகிறது. அப்ப தூக்கம் என்பது தொழில் என்பது கிடையாதது. அப்போ கர்மம் என்பது தொழில் என்றால் தூக்கம் என்று சொல்லுகிற சமயத்தில் யாதான தொழில் உண்டான்னா கிடையாது. உண்மையில பாத்தீங்கன்னா தூக்கம் என்பது சொல்லும் சமயத்தில் நாம் இப்போது தூங்குகிறோம் என்ற ஒரு நினைவு நமக்குள்ள இருக்கான கிடையாது. அப்ப அந்த சமயத்துல அந்த மனதாகி அந்த சக்தி ஜீவனில் சேர்ந்து இருக்கிறது. ஜீவசக்தியான வாயு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது லயிச்சு இருக்கிறது. அதாலதான் மனம் வெளிப்படல. அதாலதான் நம்ம தூங்குகிறோம் என்கின்ற ஒரு உணர்வு கூட நமக்கு தெரியல. அந்த தூங்குகிறோம் என்ற உணர்வுன்னா ஜீவசக்தியான வாயு வெளியில வந்தா தான் உணர முடியாது. அது வெளியில வந்துச்சுன்னா அது தூக்கம் கிடையாது. அந்த டைம்ல அது அப்போ எப்போ நமக்கு நினைவும் தொழிலும் உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து விழித்த போதுதான். அப்ப அது எங்கிருந்து பாச்சுன்னா அது மனதிலிருந்து தான் அது உண்டாகுது. அப்போ மனம் இல்லை என்றால் ஏதேனும் கேட்பதற்கோ செய்வதற்கோ அறிவதற்கோ காண்பதற்கோ முடியுமான்னா அது முடியாதது. அப்ப தூங்குகின்ற சமயத்துல ஏதாவது தொழில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தூங்குறோம் என்பது அது ஒரு தொழில் என்பது கிடையாதது. அப்போ கர்மம் இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா தொழில் என்பது கர்மம் என்றால் அப்ப அந்த என்ன தொழில் செய்யறன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, தெரியறது கிடையாதது. அப்ப கர்மம் என்பது ஒண்ணு உண்டு. அது ஜீவசக்தியான வாய்வு. அது ஒரு தொழில் கிடையாதது. அது ஒரு பொருள். அந்த பொருள் நமக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் தூங்கும் போது கர்மம் உண்டு என்று சொல்றதுக்கான அடிப்படை காரணம் அதுதான். அப்போ கர்மம் இல்லை என்றால் ஒரு நிமிஷ நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிறது. அப்ப தூக்கம் என்கின்ற அந்த சமயத்துல கர்மம் என்று இருக்கிறது என்று வருகிறது. அப்ப இருக்கிறது நமக்குள்ள ஜீவசக்தியான வாய்வு. அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல் அங்கே இருக்குது. அதனால்தான் கர்மம் தொழில் அல்லவென்றோம். அது ஒரு வாயுன்னு சொல்றது வந்தது. அந்த கர்மமாய் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயு அது கர்மமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவசக்தியான வாயு தான் அந்த இடத்துல கர்மன்றது. அந்த வாயு வெளியில வியாபித்து உலகத்தை சிருஷ்டித்து உலகத்துல பந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வாயு தான் அவரவர்களுடைய உலகத்தை அதுதான் சிருஷ்டிக்கிறது. என தூங்க சொல்ல நமக்கு உலகம் கிடையாதது. எப்ப தூக்கத்திலிருந்து விழிக்கிறோமோ என்னுடைய ஜீவசக்தியான வாயு அதுதான் வெளியில உலகமாக மாறி உலக பந்தத்தை அதுதான் நிர்ணயிக்கிறது. அதுதான் சிருஷ்டிக்கிறது. நைட்டு தூங்க சொல்ல தனக்குள்ள அது லயம் செய்து விடுகிறது. பகலெல்லாம் நான் வீழ்ச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற சமயத்துல சிதை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப படைத்தல் காத்தல் ஆகி அழித்தல் அந்த உலகத்தை அவரவர்களுடைய ஜீவன் தான் அவரவருடைய ஜீவசக்தியான வாய்வு தான் படைக்குது காக்கிறது அடிக்கிறது. இது தினசரி அவரவருடைய சொந்த அனுபவத்துல இதை பார்த்துட்டு தானே நம்ம தினசரி இருக்கிறோம். அந்த வாய்வு வெளியில் வியாபித்து உலகத்தை சிருஷ்டித்து உலகத்துல அது பந்தித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உருவாக்கிய அந்த திருமண வாழ்க்கை அவர்கள் பெற்றின குழந்தைங்க அவர்கள் செய்கின்ற அந்த தொழில் அவர்கள் படிப்பு எல்லாத்திலுமே அந்த ஜீவசக்தியான வாயு அவரவர்கள் உருவாக்கிய அந்த பந்தத்தில் அதுவே சிக்கி போயிருக்கிறது. அப்ப அதுக்குதான் இந்த உலகம் என்பது கர்ம பந்தமாகிறது. அதுல இருந்து எப்படி தன்னை ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ அந்த செத்து போகிறோமோ அப்போது அந்த வாயுவா இருக்க அந்த கர்மம் முடிந்து போயிற்று. அப்ப செத்து போன பிணத்துக்கு அந்த ஜீவசக்தியான வாயு சுத்தமா அந்த உடம்புல கிடையாது. முற்றிலுமாக வெளியில போயிடுச்சுனாலும் நமக்கு அந்த கர்ம பந்தம் என்பது நமக்குள்ள இல்ல. முழுவதுமாக வெளியில போயிடுச்சு அந்த ஜீவனுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அது வெளியில வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம தூங்கும் போது ஒடுங்கி இருக்கிறது. அப்பவும் நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை நமக்குள் இல்லாது இருக்கிறது. அப்ப முழுவதுமாக அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்காமல் உள்ள இருக்கும் போதும் நம்மளுக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை. இதே வாயு முழுவதுமாக வெளியில போய் தீந்துச்சுனாலும் செத்து போயிட்டாலும் உலகம் என்கின்ற ஒரு நிலைமை அந்த ஜீவனுக்கு தனிப்பட்ட அனுபவத்துல அது கிடையாதது. அப்ப எப்ப செத்து போகிறோமோ அப்போது
அந்த வாயுவா இருக்கிற அந்த கர்மம் முடிவாய் போயிற்று, அது கொண்டாகும் கர்மம் தீர்ந்தது போனதென்று உலகம் சொல்கிறது. உலகம் சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான் ஆகுது. கர்மம் என்பது அவருடைய தொழில் எல்லாம் அவரு செய்ய வேண்டிய செயல்லாம் முடிச்சிட்டாரு, அதாலதான் அவருக்கு கர்மம் முழுசா தீர்ந்து போச்சு, அப்படி அதாலதான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். உண்மை அது கிடையாது. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு முற்றிலுமாக தீர்ந்து போனதுதான். அதுதான் அந்த கர்மமாகி அந்த பொருள் தீர்ந்ததுதான் கர்மம் தீர்ந்து போனதென்று அப்படின்னு உலகம் சொல்லுதற்கு. அதனால்தான் உலகம் என்கின்ற ஒரு விஷயத்தை பந்தித்திருக்கின்ற அந்த கர்மமா இருக்கின்ற அந்த வாயுவா இருக்கிற அந்த சக்திய அந்த பந்தத்திலிருந்து நம்ம வேறுபடுத்தணும். அப்பதான் தன்னுள்ளேயே நடத்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான ஆகாசத்தில், அதாவது பிரம்மந்தரத்தில் சேர்த்து ஒன்றுபடுத்துவதாகும் மோட்சம் என்று அதுதான் சொல்றதுக்கு காரணம். இதுதான் கர்ம சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்ப கர்மம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா யோகம் என்பது வாய்வு. அப்ப யோகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சேர்த்தல். அப்ப கர்மயோகம் என்பது வாயுவை சேர்த்தல். அதாவது வாயுவினுடைய அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாய் ஆகாசமாயிருக்கின்ற அந்த பிரம்மந்தரத்தில் அதுல சேர்க்கின்றதாகும். அதுக்குதான் ஞானபிதா நம்மளுக்கு இந்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறாரு. அதாவது முதல் அத்தியாயத்திலேயே, அதாவது மாயா சமுத்திரத்தில் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜீவனை கரையேற்றணும்னா அந்த அவரவர்கள் ஜீவன் மேல அவரவர்களுக்கு முழுமையான அந்த பக்தி விசுவாசம் வரும்போது மட்டும்தான் அந்த உலகம் என்கின்ற அந்த வெளியில போகின்ற அந்த ஜீவசக்தியான வாயுவாலத்தான் அந்த பந்தம் என்பது ஏற்படுகிறது. அந்த பந்தத்தின் தான் அந்த மாயா சமுத்திரம் சொல்றது. அதுல இருந்து நம்மளை விடுவிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில வியாபிக்க விடாம அது நமக்குள்ளேயே அது மேலும் கீழமாக நடத்தி அது ஈரணன் என்ற நிலைமையில பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்ய வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த உபதேசத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்குரிய ஒரு நல்ல மார்க்கத்தையே நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறாரு. கூடவே இதனுடைய புரிதலையும் தெளிவுபடுத்துறதுக்காக சித்தவேத புக்கையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கூடவே சிறிது இந்த கர்மமாகிய இந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில பந்திக்காமல் அதை காப்பாற்றுவதற்கும் உபஜீவனத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்புகளை சரிவர செய்வதற்கும் தான் நடவடிக்கை கிரமங்கள் என்ற இந்த விதிமுறைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப எல்லாமே நமக்கு ஒரு புள்ளியில் ஒருங்கிணைப்போடு எண்ணம் சொல் செயல் இதோடு நாம் செயல்படும் போது மட்டும்தான் நம்ம இந்த கர்ம பந்தத்தில் ஆகிய இந்த மாயா சமுத்திரிலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். இந்த மாதிரி செய்யாமல் நாலாவிதமாக ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து பூஜிப்பதும் பஜிப்பதும் தொழுவதும் மந்திரங்கள் என்று கருதி பெயர்களை ஜபிப்பதும் தானம் கொடுப்பதும் விரதங்கள் அனுசரிப்பதும் இந்த மாதிரி வகையான வகைகள் செய்து ஜனங்கள் உண்மையில பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு விவரமும் இல்லாம நசித்து போகிறது அல்லாமல் யாதொரு ஞானமும் இதால அது உண்டாகிறது இல்ல. அப்ப ஞானம் உண்டாக வேண்டும் என்றால் நம்மளுடைய ஜீவனை நமக்குள்ள அது நிலைநிறுத்த தெரியணும். அப்பதான் அந்த ஞானம் என்பது அது உண்டாகும். அப்ப ஞானம் உண்டாக வேண்டுமென்றால் இப்ப சொன்ன பிரகாரம் தான் நம்ம செய்யணும். அப்பதான் ஞானம் உண்டாகும். அதுதான் உண்மையான கர்மயோகம் என்பது. அப்ப இந்த கர்மயோகம் என்பது நமக்குள்ள அது சரியாக நடக்குதுன்னா அப்ப அந்த கர்மமான அந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே சதா பிராணாயாமியாக அது மாறணும். அப்ப நமக்குள்ள முழுவதுமாக சத்துவ அதாவது தாமச குணத்திலிருந்து ரஜோ குணமோ ரஜோலிருந்து சத்துவ குணமோ அதிலிருந்து நாம் அந்த குணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை அது அசையாமல் நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்த வேண்டும். அப்ப நிலையா நிறுத்தும் போதுதான் அந்த வாயுவானது ஆகாசமாகிறது. அதுதான் அக்ஷரம் என்ற நிலைக்கு மோட்சம் என்ற நிலைக்கு நம்மளை அழைத்து செல்கிறது. இதுதான் ஞானபிதா இந்த 8வது அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அந்த படைத்தல் காத்தல் அடித்தல் இத்தகைய மூத்து தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்றுடைய நிலைமைகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா உலகத்துல இதை பற்றி நம்ம தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அத உண்மைத்தன்மையை உள்ளது உள்ளவாறு தான் அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பேருக்கு 3 பேர்களுக்கும் 3 வகையான குணங்கள் இருக்கிறது. சத்துவ குணம், ராஜச குணம், தமோ குணம்.
யாராருக்கு எந்தெந்த விதத்துல அந்த அமைந்திருக்கிறது என்பதுதான் ஞானபிதா அது நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த 9வது அத்தியாயத்துல நாளைக்கு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் கூறி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் கர்மம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கர்மம் என்பது அது தொழில் அல்ல, அது ஒரு பொருள், அது ஜீவசக்தியான வாயு தான் அப்படின்னு தெரிய வந்தது. அப்படி அந்த ஜீவசக்தியான வாயுவை வச்சு இந்த உலகமானது எப்படி பந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சாமி ஒரு 8 பூச்சியினுடைய உதாரணம் மூலமாக நமக்கு அவர் காண்பித்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். இந்த 8 பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவியானது ஒரு வளைய பின்னுது. அது அதில் விழக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு அது வாழணும் அப்படிங்கிறதுக்காக, செத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது செய்யுது. அந்த வலையை அது எதன் மூலமாக கட்டுது அப்படின்னா, அதனுடைய புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சக்தியாக, அதனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த பசையை கொண்டு தான் அது கட்டுது. அப்படிதான் அந்த 8 பூச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வலை தான் அதனுடைய உலகமாக இருக்குது. அதை தாண்டி அது வெளியில எங்கேயும் போறதில்லை. அந்த வலையில விழக்கூடிய பூச்சிகளை அது ஆகாரங்களாக அது சாப்பிட்டு அது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்மானத்துல இருக்குது. அப்படி அதுல விழக்கூடிய பூச்சிகள்னால அந்த வலை அறுக்கப்பட்டாலோ வேற ஏதாவது ஒரு வகையில அது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ கூட திரும்பவும் அது என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த நூலை வெளியில கொண்டு அந்த பசையா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை வைத்து அது கட்டவும் செய்யுது. இப்படி ஒவ்வொரு முறையும் செய்யும் போது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பசையானது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனா சாப்பிடும்போது சுக்கிலம் கிடைக்குது இல்லையா? சுக்கிலம் அப்படிங்கிறது சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல கிடைக்கவே செய்யுது. அப்படி இருக்கும்போது அது எப்படி தீர்ந்து போகும் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது, சம்பாதிக்கவும் செய்கிறோம், செலவும் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸில் சேருது, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறோம். இந்த வரவை விட செலவு ஜாஸ்தியாகி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா 0 ஆயிரும். ஏன்னா செலவு ஜாஸ்தி பண்ணுறோம், ஆனால் வரவு வரவே இல்லை. ஏற்கனவே இருப்பில் இருந்தும் அதிகப்படியாக வெளியில் போக வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி நாம் சாப்பிடும்போது நமக்கு உண்டாகக்கூடிய அந்த சுக்கிலத்தினுடைய அளவை விட நம்ம மற்ற நேரங்களில் செலவு பண்ணக்கூடிய சுக்கிலத்தினுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னதான் சுக்கிலத்தை நாம் ஆகாரம் வகையாக நாம் ஏதாவது சேமித்து வச்சா கூட அது செலவானது அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அதனுடைய இருப்புக்கே மோசமாயிரும். அதனுடைய மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கே இல்லாமல் போயிடும். அப்படி தான் இந்த 8 பூச்சியும் ஆகாரம் அது நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி பசையை செலவு பண்ணுது. ஆனால் சாப்பிடும்போது கிடைக்கிற பசையை விட அது செலவு பண்ணும்போது இருக்கக்கூடிய பசையினுடைய அந்த அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலே என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய பசை தீர்ந்துக்கிட்டே வருது. அப்படி ஒரு நாள் அது முழுவதும் தீர்ந்து போகும்போது தான் கட்டின வலையிலே விழுந்து சாகவும் செய்யுது, அது நசிஞ்சு போகவும் செய்யுது. இதனால தான் அது செத்து போயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதே போல தான் நாமளும் இங்கே ஒரு உலகத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கிறோம். எதையை கொண்டு இந்த உலகத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியை ஜீவசக்தியான வாயுவாக அதை வெளியில் வியாபிக்க வச்சு இந்த உலகம்ங்கிற ஒரு வலையை நாமளும் உண்டு பண்ணி வச்சுருக்கிறோம். எதுக்காகனா ஆகாரங்கள் சாப்பிடணும், உபஜீவனம் செய்யணும், நாம் சாகக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேண்டி. அப்போ இங்கே நம்ம சாப்பிடும்போது உண்டாகக்கூடிய சுக்கிலத்தை விட நாம் செலவு பண்ணும்போது உண்டாகக்கூடிய சுக்கிலத்தினுடைய அளவு அதிகமாகும் போது அந்த 8 பூச்சிக்கு நேர்ந்த அதே கதி தான் நமக்கும் நடக்குது. இங்கே நாமளும் செத்து போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை கவனிக்க முடியுது. அதனால தான் செத்து போகிறதுனா என்ன அப்படின்னாலே சாமி சத்து அப்படிங்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய சத்து தீர்ந்து போகிறது. சத்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மருவி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது நம்ம ப்ரொனவுன்சியேஷனில் மாறி இருக்குது.
அப்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சத்தையும் சேர்த்து நாம் தீர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியறது கிடையாது. அப்போ நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தனமானது, அந்த பேலன்ஸ் வந்து குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் 0 ஆயிடுது. அந்த நில் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது நமக்கு அந்த பிணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையானது உண்டாகுது. அப்போது அந்த கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான் நாம் இந்த உலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாகுது. அப்படி இந்த உலகத்தை கட்டி நாம் அந்த சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த உலகத்தை நம்ம செலவு பண்ணலை. அதில் மட்டும் நம்ம அனுபவத்தை எடுத்துக்கல. அது இதுன்னு சொல்லக்கூடிய விசாரங்கள் மூலமாக ஆசா பாசங்களில் இன்பத் துன்பங்களில் அலைகழிக்கப்பட்டு இந்த மோகாந்தக்காரர்கள் ஆகி தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு அந்த அறியாமையில் வீழ்ந்து போய் செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது இருக்குது. ஆனால் அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு தான் யாருன்னு தெரியாட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தனக்கு தெரிஞ்சது சரிங்கிற அந்த எண்ணத்தில் அது இருக்கும். அதனால தான் அந்த அகங்காரம் என்ன சொல்லுது, நான் உயர்ந்தவன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு புத்திசாலி, நான் ஸ்தானி, நான் மானி, நான் பண்டிதன், நான் உயர்ந்தவன், நான் புரிஞ்சுக்கிட்டது தான் சரி, மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தவறு தான் அப்படின்னு ஒரு அபிமானம் ஏற்படும் போது அதைத்தான் நம்ம ராகத்வேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அது துரபிமானம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த உலகம்ங்கிற ஒரு நிலைமை வந்து நமக்கு ஒரு காரிய குருவாக இருந்து நம்மளை அதை வழி நடத்திட்டு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்லது செய்கிறத அந்த செயல்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கெட்டது நடக்கக்கூடிய செயல்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நல்ல யோக நிலையில் இருந்து அனுபவத்தை நோக்கி போகிறவங்களையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து தன்னை அறியாமல் குடும்பத்தையும் கவனிக்காமல் தன்னுடைய உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தையும் சேர்த்து கெடுக்கக்கூடியவங்களையும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த இரண்டையுமே இந்த காலம் நமக்கு கண்ணில் காமிக்குது. ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை எக்ஸாம்பிளாக நமக்கு காமிக்குது. ஒரு சிலரை எப்படி இருக்கக்கூடாது நாம் அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நமக்கு காமிச்சு கொடுத்து ஒரு பாடம் நடத்திட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் அந்த எக்ஸாம்பிளெல்லாம் கவனிக்காமல் நான் புரிஞ்சுக்கிட்டது தான் சரி, மற்றவங்க புரிஞ்சுக்கிறது தப்பு, நான் உயர்ந்தவன் மற்றவங்களெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற அந்த அபிமானம் ஏற்படும் போது அங்கே துரபிமானமாக அது வரும்போது அந்த அகங்காரமானது அதிக அளவில் பிடிமானம் ஆகுது. தமோ குணமானது அதிக அளவில் ஓங்கிறதுக்கு இடம் ஏற்படுது. அப்போ தமோ குணம் அதிகமாகும் போது நம்மளுக்கு அந்த சத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருகதை இல்லாமல் போயிடும். இப்படி தான் நமக்கு இந்த துரபிமானம் ஏற்படுறதுனால தன்னைத்தான் அறிய முடியாமலே போகக்கூடிய சூழல்ங்கிறது ஏற்படுது. அப்போ நாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் பாருங்க, எவ்வளோ ஒரு சுத்த இருதயத்தோட பரிசுத்த ஆத்மாவாக நாம் அவ்வளோ ஒரு களங்கமில்லாத தன்மையில் இருக்கிறோம். அது கலங்கப்படும் போது அங்கே என்ன ஒரு அசுத்தமாயிருது. அங்கே கலங்கப்படும் போது அங்கே அறியாமை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. அப்போ நாம் அறியக்கூடிய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளார அந்த கலங்கத்தன்மைங்கிறது இருக்கக்கூடாது. கலங்கமில்லாத தன்மைக்கு நாம் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கமே. அப்போ நம்மில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு நம்மளிலிருந்து சலித்து வெளியில் வரும்போது தான் அந்த கலங்கமுள்ள தன்மைங்கிறது ஏற்படுது. அந்த ஜீவசக்தியான வாயு தான் இப்போ நம்மள அறியாமை அப்படிங்கிற நிலைமையை நமக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்குது. அதைத்தான் வந்து சாமி இங்கே புரிஞ்சுக்க சொல்கிறாரு. அந்த தன்னைத்தானே எப்போ கவனிக்கிறோமோ அப்போ மற்றொன்றை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா இப்போ நான் என்னை மட்டுமே கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே இருக்க போகிறதில்ல. நான் மற்றவங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நானே உணர முடியாமல் போயிடுது. இப்போ யாரோ ஒருத்தரை தான் கவனிக்க முடியும். வெளியில் இருக்கக்கூடிய மற்றவங்களை கவனிக்க போகிறோமா இல்லை தனக்குள்ளார இருக்கக்கூடிய நம்மளை கவனிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே 2 ஆப்ஷன். இந்த ரெண்டையுமே இந்த காலம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. யாரை கவனிக்கிறியோ அந்த பூர்ண சுதந்திரத்தை கொடுக்குது. நாம் கவனிக்கிறதுக்கு தகுந்த பலனையும் கொடுக்குது. நீ இதைத்தான் கவனிக்கணும், இதை கவனிக்கக்கூடாதுங்கிற எந்த ஃபோர்ஸையும் அது செய்யறது கிடையாது. அவங்கவுங்க சரியாக உணர்ந்து அந்த சரியான நிதானத்தில் சரியான புரிதல்களில் அவங்க அந்த பாதையை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது நமக்காக வெயிட் பண்ணுது. நமக்காக அது காத்திருக்குது. நம்மளுடைய
அந்த வளர்ச்சிக்காக, அந்த உள்ளார்ந்த வளர்ச்சி ஏற்படுற வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி ஒரு வளர்ச்சி நமக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எட்டுக்கால் பூச்சியை சாமி வந்து இங்கே உதாரணமாக சொல்கிறாரு. எப்போ தன்னுடைய சக்தி தன்னிலே அது அடங்கி போகுதோ அப்போ நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையே கிடையாது. அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலைமைகளையும் நாம் கவனிக்க வேண்டியது கிடையாது. அதுக்கான அவசியங்கிறது ஏற்படாது. நம்ம உலகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பந்தப்பட வேண்டியதுங்கிறது அது கண்டிப்பாக பந்தப்பட வேண்டிய ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. அதுக்காக தான் இப்போ நமக்கு உணவு தேவைப்படுது. இந்த உணவுனுடைய நோக்கம் என்ன? இந்த உடம்பை வளர்க்கறதுக்காக. உலகமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு உடம்பும் இருக்க போகிறது கிடையாது. உடம்பை பற்றின எந்த ஒரு உணர்வையும் நம்ம எடுத்துக்கிற ஒரு நிலைமைங்கிறதும் இருக்காது. அப்போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாடங்களை நாம் கவனிச்சுக்கிட்டு நம்மளை நாமளே சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நிறைய ஏற்பாடுகள் காலத்தினால செய்யப்பட்டிருக்குது. அப்படி தான் நாம் செத்து போகிறதுக்கான காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் சரி பண்ணணும். சத்தாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சி செய்யணும். அப்போ தான் நமக்கு இந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவானது புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்துகிற ஒரு நிலைமை எப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். இப்போ என்ன நினச்சிட்ருக்குறோம்? இந்த மூக்கையும் வாயையும் பொத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் செத்து போயிடுவோம். ஏன்னா உடம்பு இயங்கலை அப்படின்னா இந்த ஜீவனும் இங்கே இயங்க முடியாது. இந்த உடம்பை சார்ந்து தான் அங்கே ஜீவன் இருக்குது. இந்த உடம்பு சுகமாக இருந்தால்தான் ஜீவனால் சுகமாக வசிக்க முடியும். அந்த படகுல ஓட்ட உழுகாத வரைக்கும் அங்கே பயணம் பண்ணுறவருக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் ஒரு துளை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பதட்டமாயிருவார். ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்வார். அந்த மாதிரி தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் இந்த உடம்பு சுகமாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அங்கே இருக்கிறதுக்கு அங்கே அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவார். முடியாத பட்சத்தில் அந்த கூட்டை விட்டு வெளியில் போயிடுவார். அப்படி தான் இங்கே செத்து போகிறது அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த செத்து போனவங்களை பார்த்து தான் நாம் என்ன சொல்கிறோம்? கர்மம் அவருக்கு முடிஞ்சு போயிடுச்சு, கர்மம் தீர்ந்து போயிடுச்சு, கர்மம் அற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் கர்மம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது தான். ஜீவசக்தியான வாயுங்கிறது வெளிமுகமாக பயணிக்கிறதுங்கிறது நம்மளை மாதிரி பந்தப்படுற அளவுக்கெல்லாம் அது பயணிக்கிறது கிடையாது தான். இந்த உலகம்ங்கிற அவஸ்தை கிடையாது தான். தூங்குறோங்கிற அவஸ்தையும் கிடையாது தான். உயிரோடு தான் இருக்கிறோங்கிற அவஸ்தையும் கிடையாது தான். அதனால தான் அதை சாமி ஈஸ்வரத்துவத்தோடு ஒப்பிட்டு அதை களங்கம் இல்லாத தன்மைக்கு அவர் அதை நிகராக அவர் சொல்கிறார். அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய கடின சித்தம் உள்ளவன் தூங்கும் போது ஈஸ்வரனாகவே மாறிடுறான்னு அதனால தான் சொல்கிறார். ஏன்னா களங்கம் இல்லாத தன்மைங்கிறது ஏற்படுது. காரணம் நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாதனால தான். அங்கே பந்தப்படுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாதனால தான். அப்படி நாம் தூங்குகிற சமயத்தில் அந்த உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளார இந்த வாயுவினுடைய கதாகதம் உள்நிலையிலேயே பயணிக்குது. அது வெளியில் போகாமல் உள்ளிலேயே, அதாவது புருவ மத்தியத்துக்கும் உடம்புனுடைய பாகங்களுக்கும் அது பரவிட்டே இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையானது உண்டாகிறது கிடையாது. அதே நிலைமையில தான் நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது இருந்தோம். நம்ம அங்கே சுவாசிக்காமல் கிடையாது. சுவாசம் இருந்தது, ஆனால் அது உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துட்டு இருந்தது. முதல் முறையாக நம்ம மூச்சை விடும்போது தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உணர வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது ஜீவனை பற்றியோ மனசை பற்றியோ அகங்காரத்தை பற்றியோ நம்மளுடைய இருப்பை பற்றியோ எந்த கவனமும் நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா சுவாசம் உள்ளிலே அடங்கி இருந்ததுனால. அந்த சுவாசம் வெளியில் வரும்போது தான் மனம் அப்படிங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அந்த பிரகாசித்த மனதினால இந்த உலகமானது உண்டு பண்ணப்படுது. அப்படி மனதினால உண்டு பண்ணப்பட்ட இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி இந்த நான்கிற அகங்காரம் பலதரப்பட்ட விஷயங்களை சரி, இது தப்பு, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ராக துவேஷங்களை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை இந்த மனசை பந்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்போ அந்த மாதிரி நம்மள் இருக்கக்கூடிய வாயுவானது எப்படி நாம் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது அது உள்நிலை யோகமாகவே இருந்துச்சோ, அதே மாதிரி
நாம் வரும்போது தான் நாமளும் அந்த மோட்சங்கிற நிலைமை அடைய முடியும். அதனால தான் இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் எங்கிருந்து வந்தோம்? அதே கர்ப்ப கிரகம் கருவறை அப்படிங்கிற நிலைமையிலேருந்து தான் வந்தோம். அப்போது அந்த கருவறையில் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருந்ததோ அதுதான் ஈஸ்வரனுடைய நிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோயில்களில் அதை அடையாளப்படுத்துகிறாங்க. ஈஸ்வரன்னா யார்? கருவறைக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர், பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிசுவாக இருக்கக்கூடியவர். அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிசுவனுடைய நிலைமை எப்படி களங்கம் இல்லாமல் இருக்குதோ அதே நிலைமையில் இருக்கக்கூடியவர். அதனால தான் மாணிக்க வாசகர் கூட போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி அவரும் பாடுறாரு. அப்போ புண்ணியம் அப்படின்னாலே அங்கே போக்கும் வரத்தும் கிடையாது. அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது புண்ணியமாக இருக்கிறது இல்லை. அப்போ கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும் போது எப்படி நம்மளுடைய சக்தி வெளியில் வியாபிக்காமல் அது உள்ளிலே அடங்கி இருந்ததோ அந்த நிலைமைக்கு நாம் இப்போ வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான யோக நிலைகளை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் பயணிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவானது அந்த உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிலைமையை நம்ம கற்றுக்கும் போது நமக்கு அதுதான் மோட்சமாகுது. மோட்சம் அப்படின்னு சொன்னால் பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிறது. பந்தம் அப்படின்னா கர்ம பந்தமாகும் உலகு அப்படிங்கிறது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நம்ம உள்நிலைப்படுத்தும் போது அது உள்ளுக்குள்ளாரே ஐக்கியப்படுத்தும் போது தான் நமக்கு மோட்சங்கிறது. அதனால தான் சாமி மறிக்க படிக்க வேண்டும்னு கூட சொல்லியிருப்பார். மறிக்க அப்படின்னா மறக்க, எதை மறக்க வேண்டும் என்றால் நான் என்ற நிலைமையும் இந்த உலகத்தையும்ங்கிறார். இப்போ இந்த இரண்டும் நம்ம நினைவில் இல்லை அப்படின்னா அது நாம் மோட்சத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த இரண்டு நிலைமைகளும் நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் அதை அனுபவத்துக்குள்ளார இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இரண்டு விஷயங்களையுமே நம்ம உள்நிலைப்படுத்தணும்னா முதல்ல இது எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். அதனால தான் இங்கே கர்ம பந்தத்தை பற்றி இந்த டாப்பிக்கை சாமி சொல்கிறார். நம்ம இருக்கக்கூடிய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவினால பந்தப்பட்டது தான் இந்த உலகம். தூங்கும் போது இந்த உலகமானது ஏன் பந்தப்படலை? ஏன்னா களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கிறோம். வாயுவினுடைய சக்தி உள்ளிலே அடங்கி இருந்ததுனால, உள்ளுக்குள்ளாரே சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக அது ஓடிட்டு இருக்கிறதுனால, அது உள்நிலை சுவாசத்திலே இருக்கிறதுனால, அதனால தான் முதல்ல அத்தியாயத்தினுடைய இறுதியிலேயே 2 வகையான கதியை பற்றி சாமி விளக்கம் கொடுக்குறார். ஒன்று வாயு, அது வெளிமுகமாக போயிட்டு வரக்கூடியது. இன்னொன்று சமீரணன், அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழுமாக நடந்து பிரம்மரந்திரத்தை சதா தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. அப்போ தூக்க சமயத்தில் நம்மளுடைய கதியானது சமீரணனாகவும், தூக்கம் இல்லாத சமயத்தில் இப்போ உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய கதியானது ஜீவசக்தியான வாயுவாக அது வெளியில் இருக்கக்கூடிய நிலைமையில் உள்வெளி சுவாசமாக அது இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தான் இந்த வாயுவினுடைய சலனத்தினால தான் இந்த உலகமானது உண்டாக்கப்படுது. இந்த வாயுனுடைய சலனம் இல்லாத போது நமக்கு உலகமானது அனுபவத்துக்கு வர்றது கிடையாது. நாம் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவருக்கு உலகம் இருக்கலாம், ஆனால் நமக்கு இருக்குதா இல்லையா அதுதான் நாம் கவனிக்கணும். நான் செத்து போய் பிணமாக கிடக்கும் போது எனக்கு உலகம் இல்லை, ஆனால் அந்த பிணமாக இருக்கக்கூடிய என்னுடைய அந்த உடம்பை எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. உலகத்தில் தான் அந்த பிணம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால தான் சாமி இங்கே என்ன சொல்கிறாரு, தான் உண்டாக்குன வலையிலே அந்த சிலந்தி பூச்சி விழுந்து செத்த மாதிரி தான் நாமளும் நாம் உண்டாக்குன உலகத்திலே விழுந்து சாகிறோங்கிறார். அப்போது நாம் செத்தாலும் அந்த உலகத்தில் தான் விழுந்து சாகிறோம், ஆனால் நமக்கு உலகம் அனுபவப்படுறது கிடையாது. மற்றவங்களுக்கு அந்த உலகம் அனுபவத்துக்கு இருக்கலாம். அப்போ இங்கே இந்த யோகத்தினுடைய, அதாவது ஆன்மீக பாதையினுடைய நோக்கமே நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய ஸ்ருதி, நம்மளுடைய யுக்தி, நம்மளுடைய கவனம், இதை சார்ந்தே தான் இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பரிசோதனை செஞ்சு பார்க்க முடியும். ஒரு ஆய்வு பண்ணி எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஸோ இன்னொருத்தருடைய பார்வையிலிருந்து நாம் இந்த உலகத்தை கவனிக்கிறது முடியாது. என்னுடைய பார்வையில் எனக்கு உலகம் இருக்குதா இல்லையா, என்னுடைய பார்வையில் இது சரியாக இருக்குதா இல்லையா, என்னுடைய பார்வையில் நம்முடைய முயற்சியானது எந்த அளவில் இருக்குது, ஸோ இதைத்தான் நாம் இங்கே கவனித்து பயணப்படவே முடியும். அதனால் தூங்குகிற சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவன் முழிச்சிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு உலகம் இருக்கும், அந்த உலகத்துக்குள்ளே நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் தூங்கும் போதும் கூட உலகம் இருக்கிறதாக அவர் சொல்லுவார். ஆனால் என்னுடைய கவனத்திலிருந்து கவனித்து பார்த்தா என்னுடைய
பார்வையிலிருந்து பார்த்தா எனக்கு உலகம் கிடையாது. என்னுடைய சக்தி எப்போ வெளிப்புறமாக வருதோ அப்போ தான் என்னால் உலகத்தை அனுபவப்பட முடியும். அப்போ நான் உலகத்தில் பந்தப்பட்டிருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் அது இன்னும் காலகாலத்துக்கு இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த உலகம் எனக்கு பந்தமாகுதா இல்லையா, இந்த உலகத்தோட என்னுடைய அனுபவமானது அது நிறுத்திட்டு அது உள்ளுக்குள்ளார அடக்கி வச்சிட்டனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்து தான் இங்கே நம்ம மோட்சத்தில் இருக்கிறோமா பந்தத்தில் இருக்கிறோமாங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும். அப்படி தான் இந்த வெளியில் போகக்கூடிய இந்த உலகத்தை அனுபவப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய அனுபவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை எனக்கு உலகத்தினுடைய அனுபவம் வேண்டாம், எனக்கு என்னுடைய அனுபவம் தான் வேணும், தன்னை அறிதல் மட்டுமே தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது நம்ம இந்த வாயுவை வெளியில் விட்டு இந்த உலக அவஸ்தைகளை அனுபவிக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். தன்னை அறியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்நிலை பயணத்துக்குள்ளே போயிட்டோம். அப்போது வீட்டுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளி கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம வெளியில் பார்த்துட்ருக்குறோம் வாசப்படியில் நின்று அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன்னா முழுவதுமாக வெளியில் இறங்கி போக முடியாது, போயிட்டால் நம்ம பிணமாயிருவோம். அதனால் அது உள்ளிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் வாசற்படியில் நின்று திண்ணையில் இருந்து இந்த உலகத்தை கவனிக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ உலகத்தை நாம் திண்ணையில் இருந்து அந்த வாசப்படியில் நின்று வெளிமுகமாக பார்த்துட்ருக்குறோம். அதனால தான் நம்முடைய உள்ளானது நமக்கு முதுகு பின்னாடி இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது, அறியாமையாக இருக்குது. எப்போ இந்த உள்ங்கிற அவஸ்தையை நாம் திரும்பி கவனிக்கிறோமோ அப்போ இந்த வெளிங்கிறது நமக்கு முதுகுக்கு பின்னாடி ஆயிரும், அது நமக்கு அறிய முடியாத அவஸ்தைக்கு வந்துடும். அப்போ நமக்கு வெளி அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கிறது கிடையாது. இந்த வெளிங்கிற அவசியம் இருந்தால்தான் இந்த உலகத்தை பந்தப்படணும், இந்த உடம்பை இயக்கணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், உடம்புக்கு தேவையான ஊட்டங்களை கொடுக்கணும், ஆகார வகைகளை பக்ஷிக்கணும், இந்த மாதிரியான எல்லா பந்தங்களும் ஏற்படுது. எனக்கு வெளியே அவசியம் இல்லை, நான் உள்நிலை பயணத்தில் தான் இருக்க போகிறேங்கிற தீர்மானத்தை ஒருத்தர் எடுக்கும்போது அவர் இந்த உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஆகாரங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மலை ஜலங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அவருக்கு இது எதுவுமே அனுபவத்துக்கு வரப்போகிறதும் இல்லை. அனுபவத்துக்கு வந்தால் தானே பந்தப்பட்டு அது கிடைக்குதா கிடைக்கலையான்னு கவலைப்படணும். அதனால் இங்கே தன்னை அறிவதற்காக வேண்டி நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய பயணத்துக்குள்ளார இந்த வெளிங்கிற விஷயங்களை நாம் கவனிக்கிறது கிடையாது. ஆனால் உபதேசம் வாங்கின உடனே தன்னை அறியுதல்ங்கிறது நடந்துருதானா நடக்கிறது இல்லை. இன்னமும் நாம் உலகத்தோட பந்தப்பட்டு தான் இருக்கிறோம். இப்போவும் நமக்கு பசி எடுத்துகிட்டு தான் இருக்குது, உடம்புல ஏதாவது அடிபட்டால் வலிச்சுட்டு தான் இருக்குது. இந்த உடம்பை கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு இருக்கவே செய்யுது. அப்போது அந்த படிநிலையை நாம் உயர்ந்து போகும்போது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நாம் விடுறதுக்கு தயாராகிற அளவுக்கு அந்த ஆன்மீக உயர்வுங்கிறது கிடைக்கும்போது நாம் இதெல்லாமே விட்டுறலாம். ஆனால் அது வரைக்கும் இதை நம்ம விட முடியாது. விட்டால் நமக்கு தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த கர்மமாக இருக்கக்கூடிய இந்த வாயுவை நம்ம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி முதல்ல பழக்கப்படுத்தணும். பிறந்ததுலேருந்து இவ்வளோ வருஷ காலம் ஒரு 40-50 வருஷமாக அதை வெளியில் விட்டே பழக்கப்பட்ட ஒரு நிலைமையை உபதேசம் வாங்கின ஓரிரு வருடங்களில் இல்லை ஓரிரு மாதங்களில் இல்லை ஒரு 10-15 வருஷத்தில் இது மாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. அதுக்கு தீவிரமான முயற்சிங்கிறது வேணும், அந்த வைராக்கியம்ங்கிறது வேணும், அது இடைவிடாத அபியாசமும் அந்த சரியான புரிதலோடு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையும் இங்கே தேவைப்படுது. ஸோ அதனுடைய துணை கொண்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாம் இந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை உபஜீவனத்துக்காக பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய காலங்களை தன்னிலை அறிவதற்காக வேண்டி உணர்வுக்கு கொண்டு போகும்போது தான் படிப்படியாக அது இந்த வெளிப்புற விஷயங்களை அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு உள்நிலை பயணத்துக்கு அதிக அளவில் நேரம் கிடைக்கும் போது அது சரியான வகையில் பயன்படுத்திக்க முடியும். அதனால் ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உபதேசம் வாங்கியிருக்கிறோம், தன்னை அறியணுங்கிறதுக்காக உபதேசம் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு நம்மளுடைய உழைப்பானது 100% சரியாக இருக்கணும். என்னால் என் உபஜீவனம் மற்ற விஷயங்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்குதுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய நேரங்களை முழுவதுமாக பயன்படுத்தணும். அதில் போயிட்டு கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது. அந்த அர்ப்பணிப்பு அங்கே வரும்போது தான் மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு அந்த
அர்ப்பணிப்பு வரும்போது தான் இந்த காலம் என்ன பண்ணுன்னா நமக்கு நேரங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மனமானது வெளி விவகாரங்களில் விசாரித்து, இல்லை இங்கே இதை செய்யறதுக்கு அதுக்கு உள்நிலை பயணமே நல்லா இருக்குமே, இதுக்கு பதிலாக அதை செய்யலாமேன்னு சொல்லி அது ஒவ்வொரு விஷயமா விட ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாமே அந்த மனமாக தேர்ந்தெடுத்து பிடிச்சு வச்சிருக்கிறது தான். எப்போ இந்த மனமே அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா விடுதோ அப்போ தான் நாம் அதுலேருந்து கடந்து அதிக அளவில் நம்ம உள்ளுக்குள்ளே பயணிக்க முடியும். அதனால் இந்த ஞானம்ங்கிற ஒரு நிலைமை உண்டாகணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை புருவ மத்தியத்தில் சேர்க்கறதுக்கான முயற்சியை வைராக்கியத்தோடு நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு விஷயங்களே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று ஜெகதீசன் ஐயா வந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு புரிதல், என்னுடைய புரிதலிருந்து அதுக்கான ஒரு விடை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கேள்வி பதிவாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது பதிவாகலை, அது ஆஃப்லைனில் இருக்கும்போது அது பேசுனதுன்னு சொல்லிட்டு. ஐயா ஜெகதீசன் ஐயா, நமஸ்காரம் ஐயா ஒரு 5 நிமிஷம் அந்த கேள்விகள் பற்றின விஷயங்களை சொல்லிடட்டுமா இதுலையே? சொல்லுங்க. ஒரு முதல் கேள்வி கேளுங்கய்யா, நான் அப்பப்போவே பதில் சொன்னாதான் சரியாக வரும். சரி, நேற்று இருந்து ஞாபகம் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கம்மி தான். சரிங்க. இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது எட்டுக்கால் பூச்சி எப்போதும் எட்டுக்கால் பூச்சியாகவே இருக்கணுமா? ஒருவேளை அந்த சத்தத்திற்காகத்தான் அது இயற்கையே வந்து அதுக்கு அப்படி அமைச்சு கொடுத்துருக்குது இறந்து போறதுக்கு அப்படிங்கிற கருத்து. ரெண்டாவது, அதுக்கு ஞானம் இருக்குதுன்னு சாமி சொல்லியிருக்கிறாரு, விசேஷம் இருக்கிறது அதுக்கு தான் அப்படின்னு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா விசேஷ ஞானம் இருக்கிறது எப்படி செத்து போறதுக்கான மூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு. சரிங்க, இந்த ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. இந்த ரெண்டுக்கு நான் முதல்ல, ஏன்னா அப்புறம் மறந்து போயிடுவேன். ரைட்டு, சரிங்க. இதோட சேர்ந்து சரி சொல்லுங்க. அது ஆகாரத்தை வெளியில இருந்து எடுக்குது. அதுக்கு அது அவசியம் இருந்ததுனால தானே எடுக்குது. உள்ள இருக்கிற சத்துனாலே அது ஜீவிக்கிறதா இருந்தா வெளியில அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லவா? அப்ப அது செய்யல, சரியாத்தான் செய்யுது. அப்ப இயற்கையே அது அப்படி செத்து போறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்குதோ அப்படிங்கிறது. அதனால புறச்சூழலுக்கும் அகத்துல இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசப்படி இது ஏன் இப்படி இருக்குது, இதோட தாத்பரியம் என்ன, இதோட உள் விளக்கம் என்ன அப்படிங்கறது கேக்குறேன். சரிங்க, இப்போ இந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய அந்த பிறப்பு எதுக்காக அப்படின்னா, சாமி வந்து 6ஆம் அத்தியாயத்திலே உருவ வித்தியாசங்கள் வச்சு பார்க்கும்போது அது எறும்பினுடைய ரூபம் எடுக்கிறதுக்கோ யானையினுடைய ரூபம் எடுக்கிறதுக்கோ அதில் என்ன வித்தியாசம்னா, அது அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அது எடுக்குது. ஒரு எட்டுக்கால் பூச்சியாக இருந்து அதனுடைய உலகத்தில், அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய கோணத்தில் இந்த உலகத்தை எப்படி கிரகிக்க முடியும், அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் அது எடுக்குது. மனிதன்னு சொல்லும் போது அவருடைய உலக அனுபவங்கள், அவருடைய ஆசாபாசங்கள், அவருடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே வேற. எறும்புக்குன்னு இருக்கக்கூடிய உலகம்ங்கிறது வேற. எட்டுக்கால் பூச்சி அது இந்த உலகத்தை கவனிக்கக்கூடிய கோணம்ங்கிறது வேற. ஸோ அந்தந்த கோணத்தை அது கவனிக்கணுங்கிறதுக்காக தான் அது எடுக்குது. ஆனால் அது அதோடையே ஃபில்ஃபில் பண்ணி நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜீவனுக்கு அது வந்து எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதே அடுத்த இன்னொரு நிலைமையில் அது எருமையாக கூட அது எடுக்கலாம். அது எல்லா கோணங்களையும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் மாணிக்கவாசகர் கூட புல்லாகி பூடாகி புழுவாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் அசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா நிலைமையிலேயும் அது பாருங்க, சாமி 6ஆம் அத்தியாயத்தில் சொல்றபடி விசேஷ புத்தியோடு தான் இருக்கிறாங்க. நம்மை தவிர்த்து ஏனைய எல்லா ஜீவிகளுமே விசேஷ புத்தியோடு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சுவாசமானது சுவாசவதமாகவே ஏககதியாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏககதி தான் அவங்களுக்கு அந்த மோப்ப சக்திக்கும் அந்த விசேஷ புத்திகளுக்கும் கிரகிக்கக்கூடிய தன்மைகளுக்கும் காரணம்னே சொல்றாரு. அப்போ எல்லா பிறவிகள்லையுமே எல்லா இடத்துலையுமே அந்த விசேஷ புத்தியோடையே இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் ஞானம் கிடைக்கல, ஏன் ஞானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கே மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே ஞானத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானம்ங்கிறது தனியாக தேவைப்படுறது கிடையாது. யார் அறியாமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம்ங்கிறது வேணும். ஸோ ஞானம் அடையிறதுக்கான முதல் தகுதியே அவங்க அறியாமையில் இருக்கணுங்கிறது தான். அவங்களுக்கு அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ஏன்னா அவங்க எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு சிரிப்பும் அழுகையும் அவங்களுக்கு கிடையாது.
அந்த ஆனந்த நிலையிலே எப்போவுமே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்வியல் முறையை சாமி வந்து நாமளும் மேற்கொள்ளணுங்கிறதுக்காக பட்சி ஜென்மத்துக்கு ஏதுவாக நாம் ஒரு சமாஜத்தை ஏற்படுத்தியதாகும்னு சொல்லி சித்த சமாஜத்தை உலக சாந்திக்குள்ள ஜீவித முறையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு ஞான வாழ்க்கை முறையாக இருக்குது. தன்னை அறியக்கூடிய முறையில் அந்த ஒரு வாழ்வியல் முறை நாம் இந்த ஆன்மீகத்துக்கு உதவிகரமாக இருக்குங்கிற எண்ணத்தில் சாமி வந்து பட்சி ஜென்மத்துக்கு ஏதுவான வாழ்க்கை முறையை நம்மளை கடைபிடிக்க சொல்லி அவர் பரிந்துரைக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க விசேஷ புத்தியோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய சுவாசம் அப்படிங்கிற நிலைமை தான். அந்த சுவாச முறையானது நம்மக்கிட்ட மாறி போயிருக்கு. இதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கூடவே சொல்லிடுறேன். இப்போ வெறும் பிரம்மத்தை மட்டுமே உணர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு தெளிவும் உண்டாகிறது போகிறது கிடையாது. அங்கே அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான், மாயைங்கிற நிலைமை வந்தால் மட்டும்தான் அது பிரம்மத்தை உணர்த்த முடியும். அதனால தான் சாமி முதல் அத்தியாயத்திலேயே மாயை என்ற நிலை இல்லை என்றால் பிரம்மம் என்ற வஸ்துவும் கிடையாதுங்கிறார். அப்போது அங்கே பிரம்மத்தை விட மாயைக்கு ஏன் அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அது பிரம்மத்தை உணர்த்துவதற்கு அங்கே மாயை தேவைப்படுதுங்கிறார். மாயை அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடையாது, மற்ற ஜீவிகளுக்கு அது இல்லை. ஏன் அது இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா, அவங்களுக்கு பின்னகதி கிடையாது, அவங்க ஏககதியாகவே இருக்கிறாங்க. நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சாந்தி சமாதானமாக வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறை நம்மளுடைய சாந்தி சமாதானத்துக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போ நாம் கவனிக்கக்கூடிய அதே உலகத்தை அவங்களும் கவனிக்கிறாங்க, ஆனால் பந்தம் இல்லாமலே கவனிக்கிறாங்க. அதனால தான் 6ஆம் அத்தியாயத்தில் அந்த பறவைகள் எப்படி குஞ்சு பறவை மேலே அந்த அந்யோன்யம் வச்சுருக்குங்கிறதையும் சாமி சொல்கிறாரு. நம்மளை விட கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடியவங்க, நம்மளை விட அந்த குஞ்சை எப்படியாவது நல்லபடியாக வளர்த்தி எடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க, வைராக்கியமாக இருந்து அந்த குஞ்சை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்க பாருங்க, அந்த சுயரட்சிக்கு தேவையான அந்த நிலைமையை அந்த குஞ்சு பறவை அடையும் போது ஒரு செகண்டில் அதைய தள்ளிடுறாங்க. நம்மளை மாதிரி அதை கடைசி வரைக்கும் அவங்க பிடிச்சிக்கிறது கிடையாது. அப்போ நாம் வாழக்கூடிய உலகத்தில் எந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அந்த பந்தத்தை எப்போ நம்ம நிவர்த்தி பண்ணணுங்கிற அந்த உணர்வு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க. அந்த உணர்வு நிலைமை நமக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நாம் அறியாமைங்கிற நிலைமையில் இருக்கிறோம், பின்னகதியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். இப்போ இந்த அறியாமைங்கிறது ஒரு வெயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஞானம் அப்படிங்கிறது ஒரு நிழல் மாதிரி. இப்போ நம்ம நிழலில் இருந்து ஓய்வு எடுக்கிறோம், ஒரு 8 மணி நேரம் நிழல்லையே இருக்கிறோம். நமக்கு அந்த நிழலுடைய அருமையை நிச்சயமாக புரிஞ்சிக்கவே முடியாது. எத்தனை வருஷமாக அந்த நிழலில் இருந்து பழக்கப்பட்டாலும் அதனுடைய அருமையை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அது எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு 5 கிலோமீட்டர் வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு நம்ம திரும்ப அந்த நிழலுக்கு வரும்போது தான் அந்த 8 மணி நேரம் நாம் இருந்த அந்த நிழலில் இருந்தப்போ புரியாத அந்த நிழலினுடைய அருமை 5 நிமிஷத்தில் புரிஞ்சு போயிடும். அந்த களைப்பும் அங்கே இருந்த அந்த பிரச்சனையும் உடனே நமக்கு அது புரிய வச்சிடும். அப்போது எப்படி ஒரு நிழலினுடைய அருமை அந்த வெயிலினுடைய களைப்பில் கிடச்சதோ, அந்த மாதிரி பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த உள்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அறியாமையினால தான் கிடைக்கும். அவங்களுக்கு அறியாமைங்கிற நிலைமை இல்லாததுனால அவங்கள ஞானத்துக்கு தகுதி இல்லாதவங்க, ஞானத்தை உணர்வதற்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே ஏற்படுது. அது உண்மைதான். அது அவங்க என்னதான் பிரம்மத்திலே இருந்தாலும், என்னதான் ஞானத்திலே இருந்தாலும், நாம் பிரம்மத்தில் தான் இருக்கிறோம், நாம் ஞானத்தில் தான் இருக்கிறோங்கிறத அவங்களால உணர முடியாது. நாம் அதே கர்ப்ப பாத்திரத்தில் ஞானத்தில் தான் இருந்தோம், பிரம்மத்தில் தான் இருந்தோம், பிரம்மஸ்வரூபமான சிசுன்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மத்தை உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம். தூக்க சமயத்தில் கூட பிரம்மத்தில் தான் இருக்கிறோம். அப்போது நம்மளால் பிரம்மத்தில் தான் இருக்கிறோங்கிற உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படுறது கிடையாது. இதை உணர்த்துறதுக்கு தான் இங்கே அறியாமைங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த மற்ற ஜீவிகள் வந்து ஒவ்வொரு உடலாக அது வடிவெடுத்து வந்து இறுதியாக மனிதன் அபிமானிச்சிடக்கூடிய இருகால் மிருகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் இதே அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமையை அது உணரணும். அறியாமைங்கிற அந்த பாடத்தை அது கற்றுக்கணும். அந்த அறியாமைங்கிறத எப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் பிரம்மம்னா என்னன்னே புரியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த 2 வகையான விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதா நான் நினைக்கிறேன். ஸோ இது சார்ந்து இப்போ எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொன்னால் இதில் சரியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த பைபிளில் வந்து ஆதியாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சாப்டர், அதில் ஆதாம் ஏவாள் சிருஷ்டியை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கும்.
கடவுள் வந்து வானத்தையும் பூமி எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆளுவதற்கு ஒருத்தனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு மனுஷனை படைக்கிறார். அவனுக்கு ஆதாம்னு பேர் இட்டு அவனை அதில் அலையவும் விடுறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், போக வர அவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அவனுக்கு. அப்போ என்ன பண்ணணும், அவனோட ஒரு ஆளை சேர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விலா எலும்புலேருந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவாளை படைக்கிறதா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஆணை படைச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண்ணால் எடுத்து தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு சொல்லி அதில் வரும். ஒரு களிமண்ணினால் ஒரு உருவத்தை உண்டு பண்ணி தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அதனால் ஆதாம் பிறந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த உடம்புங்கிறது ஜடம்ங்கிறது மண்ணாக நிலமாக சித்தரிக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். வாயுவாக நமக்குள்ளார வந்தது, அது சாட்சாத் அந்த இறைவனுடைய சுவாசமாகவே நமக்குள்ளார இருக்குங்கிறதையும் இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்மளிலிருந்து ஒரு பாகமாகத்தான் அங்கே ஏவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை படைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ஆண் பெண் பேதங்களோ எதுவுமே கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா பயணிக்கிறாங்க. இந்த இடத்துல கடவுள் என்ன ஒரு முடிவு பண்ணுறாருன்னா, இவங்க இப்படியே பிரம்மத்திலே இருக்கிறாங்க, தன்னை அறியிற நிலைமையிலே இருக்கிறாங்க, இவங்களுக்கு அறியாமைங்கிறதே ஒன்றுமே இல்லை. இப்படியே இருந்தாங்கன்னா இவங்கனால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவர் ஆதாமை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு மரத்தை சுட்டி காமிக்கிறேன், அந்த மரத்தினுடைய பேர் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீ புசிக்காத, மற்ற எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை மட்டும் புசிக்காத, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவர் எச்சரிக்கையாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் கூட இருக்கக்கூடிய ஏவாள் வந்து அதை பற்றின விவரங்களை கேட்குறா. அவள் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறா. ஒரு சர்ப்பம் வருது, அது வந்து நீங்கள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு சுலபமாக தெரிஞ்சு போயிடும், நீங்கள் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஆள் முடிவு பண்ணிட்டாரு, அதாவது இறைவனை அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் மாதிரியே நீங்கள் ஆயிடுவீங்க, அவருடைய அளவுக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அது தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பா? அது நல்ல விஷயம் தானே. நாளைக்கு நீங்கள் நடக்கும்போது எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்க இல்லையா, உங்களுக்கு அது தேவைதானே அப்படின்னு சொல்லி அவங்கள அது பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சர்ப்பம் சொன்னதை ஏவாள் கேட்டு வந்து ஆதாம் கிட்ட, இந்த மாதிரி ஒரு சர்ப்பம் சொன்னதை நான் கேட்டேன், அதனால் நாம் எல்லாரும் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு என்ன வெளிப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு நிர்வாணமாக இருந்ததை அங்கே உணர ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க 2 பேரும் சாப்பிட்டதுமே அவங்களுக்கு நிர்வாணம் அப்படிங்கிறது உடனே கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிர்வாணம்ங்கிறது தெரிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு புதரில் போய் ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. கடவுள் வந்து கூப்பிடும் போது ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்டால் சத்தத்தையே காணும். ஏன்னா அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை இவங்க சாப்பிட்டதுனால. ஏவாளைன்னு கூப்பிட்டா அங்கேயும் சத்தத்தை காணும். ஏன்னா கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை அவங்களும் சாப்பிட்டுருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி, கடவுளுக்கு கோபம் வருது, எங்க இருக்கீங்க முதல்ல முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் முன்னாடி வரும்போது அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டீங்க பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க இந்த ஏதேன் தோட்டத்துல நீ வாழ முடியாது, நீங்க பூமியில போய் நீ கொஞ்சம் கஷ்டங்களை பட வேண்டியது இருக்குது, நீங்க உழைச்சுதான் நீ சாப்பிடணும், உனக்கு ஈஸியா எதுவும் கிடைக்காது, இந்த பிரசவம் ஆகும்போது வலியுடன் தான் நீ ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அவங்க அனுப்பினதான் அங்கே ஒரு செய்தி வரும். ஸோ இதை எதுக்காக இங்கே சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு. அவங்க அந்த நன்மை தீமை விருட்சத்தை பத்தி அவர் பேசாம இருந்தாலே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவரு சுட்டி காமிச்சு இதை மட்டும் சாப்பிட்றாதுன்னு எப்ப சொன்னாங்களோ
அப்பதான் இவங்களுக்கு சாப்பிடணுங்கிற ஏக்கமே ஏற்படுது. இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அதை பத்தி பேசியிருக்கவே மாட்டாரு. இல்லைன்னா அப்படி ஒரு விருட்சத்தை அவர் படைச்சிருக்கவே மாட்டாரு. ஆனா அதை படைச்சு வச்சுக்கிட்டு இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுது. ஸோ மனதனுடைய அந்த செயல்பாட்டை அவர் புரிஞ்சுக்கிறதுனால இவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாதான் சாப்பிடுவான். இதை சாப்பிடுப்பா ரொம்ப நல்லதுன்னு சொன்னா, சாமி இப்ப எனக்கு பசிக்கல, பசி இருக்கும்போது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா பசி இருக்குதோ இல்லையோ, தேவையோ இல்லையோ, உடனே அதை செஞ்சிருவான். அவன் உடனே இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல சாமி அந்த கடவுள் என்ன பண்ணாருன்னா, இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு அவரே வந்து அந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாரு. அவனை சாப்பிடவும் வைக்கிறார். நெகட்டிவா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வச்சு அதை செய்ய வைக்கவும் செய்யறாரு. ஏன்னா அவன் கீழ்நிலையை அடைஞ்சு வரணும். அவன் பூர்வ மத்தியமா இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டத்துல மட்டுமே அவன் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது என்னன்னே தெரியாது, தோட்டத்தினுடைய அருமையே தெரியாது. ஆனா அவன் கீழ்முகமானதுக்கு அப்புறம் இப்போ அந்த தோட்டத்துக்காக ஒரு ஏக்கம் ஏற்படும். ஐயோ அங்க இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம், அது எவ்வளவு அருமையா இருந்துச்சு, நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறோமே, இப்போ மீண்டும் அங்க போறதுக்கு என்ன வழின்னு அவன் ஏங்கணும். அப்போ கடவுள் வந்து ஒரு வழியை சொல்லுவாரு. நீ எதனால இங்க கீழ்நிலை அடைஞ்ச, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் சாப்பிட்டதுனால, நல்லது கெட்டது தெரிஞ்சதுனால தானே. அந்த நல்லது கெட்டதுங்கிறது தான் விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷம் நமக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால தான் மேல இருந்து கீழ்நிலை அடைஞ்சு வந்தோம். மீண்டும் இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்ப வெறுப்பை என்னைக்கு நம்மள இருந்து நிவர்த்தி செய்யறோமோ அப்ப மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்கு உயர்த்தப்படலாம். அந்த சமயத்துல தான் அவன் பிரம்மத்தையே அவன் நிலைமையில சரியா புரிஞ்சிருப்பான். அந்த சமயத்துல அவனுக்கு அந்த பிரம்மமானது கிடைக்கப்பட்டிருச்சுன்னா அவன் கை நழுவி போக மாட்டான், அது சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான். அது இன்னும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலைமையில அவன் இருப்பான். அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளால நிர்பந்தமாக அது கீழ்நிலையாக்கப்பட்ட இந்த மனித வர்க்கம் அறியாமைங்கிற நிலைமையை நிர்பந்தமாக கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதையே தன்னுடைய முயற்சியினால அந்த சரியான புரிதலோட அவன் அதை அணுகி அதை சரியான வகையில அதை பயன்படுத்தும் போது அவனால மேல்நிலை அடைஞ்சு போகவும் முடியும். அதுக்கான வழியும் கூட கடவுளால் கொடுக்கப்பட்டே இருக்குது. அதனால நீங்க கேட்டபடி இந்த நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறியாமையானது கடவுளால் நிர்பந்தமாக கொடுக்கப்பட்டதுதான். அதுல இருந்து நம்ம மீண்டு வர வேண்டிய அந்த நிலைமையும் நம்மளுடைய முயற்சியினால நடக்கக்கூடியதுதான். அப்படி வரும்போதுதான் ஞானத்தை பூர்ணமாக உணர்ந்து அதுல நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது. ஜெகதீசன் ஐயா. ஐயா நமஸ்காரம். அதான் கொஞ்சம் இன்னும் கூட எனக்கு நான் ரொம்ப ஆழமா இன்னும் பதில் எதிர்பார்க்கிறேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் கதை அதோட கருத்து எல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ல வர்றது சொல்ல வர்றீங்க. ஆனா எனக்கு தேவையான பதில் வந்து கொஞ்சம் கிடைச்ச மாதிரி தான் இல்லை. நான் வந்து அந்த சிலை ஏன் இறந்து போகுது, அது இறந்து போறதுக்கு தான் இயற்கையை படைச்சிருக்கா. அப்ப சாப்பாடுன்னு ஒண்ணு தேவையில்லைன்னா தன் சத்தை அதை வீண் பண்ண வேண்டியதும் இல்ல, வலைங்கிற கட்ட வேண்டியதும் இல்ல. அப்ப அது உண்மையிலேயே அது அவசியமா இல்ல அவசியம் இல்லையா? அதுக்கு பேரு அஞ்ஞானமா இல்ல ஞானமா? அப்ப இறந்து போவதற்காக தான் அது படைக்கப்பட்டிருக்கா, இல்ல அந்த அந்த 8 கால் பூச்சிங்கிற அந்த உடம்புலயே அது நீடிச்சு சமாதி தான் ஆகணுமா? இதெல்லாம் என்ன கருத்து? அப்படி எதுவும் 8 கால் பூச்சி சமாதி ஆகுதா? அதுக்கு யாரும் சமாதி இருக்காங்களா? இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டிருந்தேன் நேத்து. என்ன அதனால இன்னும் கூட எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில கூட சொல்லுங்க, இல்ல நாளைக்கு கூட நல்லா இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் பதில் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? சரிங்க. ஆத்மா நமஸ்காரம் ஐயா. ஐயா வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் ஐயா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. இப்போ 8 கால் பூச்சி வளர்ப்பினது இல்லையா, அதே 8 கால் பூச்சி அந்த உறிஞ்சி எடுத்த வலையை அப்படியே கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ண முடியுமா? இல்ல முடியாதா? இல்ல அதுக்கு முடியாது. நான் எங்கோ முடியுமா படிச்ச ஒரு இடத்துல. இல்ல இல்ல அதாவது பச்சையா இருக்கும்போது இருக்கு இல்லையா, பச்சையா இருக்கும் அந்த பசை வந்து பச்சையா இருக்கும்போது அது உள்ள எடுக்கும் உள்ள வெளியே காஞ்சிட்டா முடியாது. அந்த பச்சையா இருக்கும்போது முடியும், பச்சையா இருக்கும்போது முடியும். அதனாலதான் அங்கிட்டு இங்கிட்டு ஊஞ்சல் ஆடி அந்த வலையை அதை வச்சுதான் பின்னுது அது. அதனால பச்சையா இருக்கும்போது முடியாது, காஞ்சிருச்சுன்னா அது வலையை. இப்ப வந்து அதுக்கு ஒரு இப்ப அதுக்கு ஒரு விசேஷ புத்தி இருக்கு.
ஏதோ அந்த விழோ நம்ம சாப்பிட அதுக்காக தான் பின்னுதா அது? இப்போ விசேஷ புத்தி அதுக்குதான் இருக்கிறது சரி. பின்னுதா? ஆமா. ஆ, அதாவது அது பின்னுது. ஆனா, அதுக்கு ஆ, அதுக்கு உலகம் தேவைன்னு சொல்லி தான் அது பின்னுது. தனக்கு பூச்சி இதுல விழுங்குற அறிவு சரி. அதுக்கு இருக்குது. இந்த வலையில சிக்கிக்கும். இருக்குது. அப்போ அதான். போய்ங்கிற அறிவு இருக்கு அதுக்கு. அப்ப அதுக்கு ஆ, சாப்பாடு ஒரு பாயிண்ட் வந்துருச்சுல்ல. ஆமா, அதனால தானே அது சக்தி வீண் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப ஆமா, நாமளே ஆமா. கரெக்ட். இல்லைன்னா நாமளே அலைய வேண்டியது இல்ல, சலனப்பட வேண்டியது இல்லைல்ல. ஆமா. மெயினா நம்ம தானே அலையறோம். கோடி வித்தா கூட்டிக்கின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. என்ன? ஆ, அப்ப அந்த மாரி நமக்கே சலனத்துக்கு அதுதான் மெயின் காரணமா இருக்கு. ஆமா, ஆமா, என்ன? அதனால தான் நான் அந்த கேள்விய அவ்வளோ ஆழமா இருக்கிறேன். ஆமா. சரிங்களா? இப் இப்போ ஆ ஒரு அப் தடவ பின்னுச்சுன்னா, அந்த வாழ்க்கையில ஒரு தடவ பின்னுமா? அது எப்படி அது? இல்ல. திரும்ப திரும்ப ஆ, பின்னும். ஒரு ஒரு தடவ அது ஒவ்வொரு பெரிய சிலந்தி இத விட பெரிய பெரிய சிலந்தி எல்லாம் இருக்குது. சின்ன ஆ, சிலந்தி 8 கால் பூச்சின்னு சொல்றோம். பெரிய பெரிய ஆமா, சிலந்திலாம் இருக்கு. ஆள் கொலை பண்றதெல்லாம் இருக்குது. பெரிய ம், உருவமா இருக்கிறதெல்லாம் இருக்கு. என்ன? ஒரு ஆ, மலையே மறைக்கிற அளவுக்கு பெரிய அளவுல பின்றக்கூடியதெல்லாம் இருக்குது. ஓ, ஓ. சரிங்களா? ஆமா. அதனால இப்போ அது வகை இருக்குது. இப்போ வேற ஏதோ 8 கால் பூச்சி வந்தா அதுல மாட்டிக்குமா? அது மாரி சின்னதா இருந்தா அதுல மாட்டிக்கும். அது உடைச்சுட்டு முடியாது அதுல மாட்டிக்கும். போற சரிங்க ஐயா. முடியறது உடைச்சுட்டு போயிரும். அப்ப இந்த இப்போ 8 ஒரு கால் சிங்கம் பூச்சி வந்தா ம். சொல்லுங்க. ஒரு பறவை உடைச்சுட்டு போயிரும். ஆனா உடைக்க ஆ, முடியாது சின்ன பூச்சி தான் அதுல மாட்டும். அந்த ஆ, சின்ன ஆ, பூச்சி அது உணவு. இது மட்டும் இல்ல. ஒரு தாவரம் கூட ஒரு ம், மனிதனோ, மிருகமோ கிடைச்சா, அசைவ ம். தாவரம் கூட இருக்குது. ஆமா. அப்ப கரெக்ட்டு. அதோட ரத்தத்தையும் அதையும் உரமாக்கிக்குது தனக்கு. ஆ, அது காட்டுக்குள்ள அந்த மாரி தாவரம் கூட இருக்குது. அப்ப அதுவும் ம், அந்த மாரி திட்டமிட்டு தான் செயல்படுது. ம், ம், அப்ப ம், திட்டமிடல்ங்கிறது அவசியம் இருக்கிறனால தானே செய்யுது. ம், ம், அதனால அந்த அவசியம் ஏன் இயற்கையில அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப புறச்சூழ்நிலையும், அகச்சூழ்நிலையும் 2 இருக்குது. நீங்க ஆ, அகச்சூழ்நிலையை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறீங்க. ம், அப்ப ம். அதுக்கு புறச்சூழ்நிலை தான் அந்த அகச்சூழ்நிலையும் கலைக்குது. ஆமா. கரெக்ட். சூழ்நிலையிலிருந்து நீங்க பிராணன எடுக்க வேண்டியிருக்கு, ஆகாரத்த எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ வெளியில பிராணன் உங்களுக்கு நல்லா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ம், உடனே ம். ஃபேன ஆன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, இல்லன்னா வெளியில உலாவ வேண்டியதா இருக்கு. அப்பமும் ஆம், விசிறிய வச்சு வீசுறீங்க. அப்ப ஆமா, வெளியில இருந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு வந்துருது இல்லையா? ஆமா, அப்ப முதல்ல நம்ம குளிக்காம இருந்தாலே நம்ம என்னமோ மாரி ஆயிர்றோம். அப்ப ஆமா. எத்தன சக்திகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் உள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி மட்டும் இருந்தா போதும்னு நம்ம இருக்க முடியலையே. அப்ப ம். கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி ஆதாரமா இருக்குது இல்லையா? அதே தான் அந்த உயிர்களுக்கும் இருக்குது. ஆம். இப்ப அதுல கோணத்த அவர் சொல்லும்போது சொன்னாரு. அதுக்கும் ஒரு சின்ன பதில் சொல்றேன். இப்போ மாதவானந்தா சமாதின்னு இங்க சங்கரன் பாம்பு கோயில் சந்தையில இருக்குது. அதுல ஒரு ம், ம், கருடனும் இருக்கிறதா சொல்றாங்க. அவரு கருடனும் சமாதியாகுதுன்னு முதல்லயே சொல்லிட்டாரு. அதே ம், மாரி ம், கருடனும் தான் இருக்குது. அதே மாரி நம்ம ம், சைவ, வைஷ்ணவ புராணங்கள்ல ஒரு ம். யானையும் சிலந்தியும் கூட மோட்சம் அடைஞ்சதா சொல்றாங்க. ம். சரிங்களா? ரைட்டு. அப்படிலாம் சில கருத்துக்கள் இருக்குது. என்ன? அதனால அப்போ மனிதர்களுக்கு தான் மோட்சம் உண்டுங்கிறதுக்கு நித்திய, அநித்திய ம், வஸ்துவ நம்மளால பண்ண முடியும். அதாவது ம், ம், விருப்பு வெறுப்புங்கிறத நம்மளால கடக்க முடியும். அதாவது ம், நம்ம ஞாபகம் நல்லா வச்சுக்க முடியும். இது சரியானது, இது சரியில்லாதது அப்படின்னு ம், யாரு ஞாபகம் வைக்க முடியுதோ, அவங்களுக்கு ம், தான் மோட்சம் தேவைப்படுது. இப்போ ஒரு ம், ம், கடந்தைன்னு ஒரு வண்டி இருக்குது. அது கொட்டுன விஷம், அது கோபுரத்த கூட தொலை ம், போட்டு அந்த கூட சாய்ச்சிரும். ஆனா, அதுக்கு ம். இருட்டுல வெளிய கண்ணு தெரியாது. டக்குன்னு கீழ விழுந்துரும். சரிங்களா? ஓ! ஆனா, அது ம். அவ்வளோ பெரிய பண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அத. ஆனா, அதுக்கு கண்ணாடி எது, வெளிச்சம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அது முட்டுது. இப்ப அதான், நம்மளுக்கே அதான். கண்ணாடி இருந்தா நமக்கு தெரியறதில்ல. ஆமா, சரி. ஆமா, சரிங்களா? அது ஞானம் ஆமா, இருக்குன்னா அதுல முட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ எந்த அளவுல, எந்த நேரத்துல ஆமா. விசேஷ ஞானம் எந்த அளவுல இருக்கு. இப்போ நகரத்து நாய்க்கும், கிராமத்து நாய்க்கும் சென்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது. ம், இப்ப ம். நம்மளே காட்டுவாசியா இருந்திருந்தா நம்ம சென்ஸ் வேற மாரி இருந்திருக்கும். நம்ம நாட்டுவாசியா ஆமா, இருக்க நம்ம சென்ஸ் போச்சு. அதனால இந்த எப்படி ஆமா. நாய்களோட சென்ஸ் மாறுதோ, அது மாரி ம், எல்லாமே ம், ஞானம் கூட மாற்றத்துக்குரியதா இருக்குது. அதாவது ம். அந்த பறவைகள், பட்சிகளுக்கு கூட. என்ன? ஆமா. அதனால இது எல்லாமே மாற்றத்துக்குரியதா தானே இருக்குது. அப்ப விசேஷ ஞானம்ங்கிறது ஓரளவுக்கு தான் அதுக்கு இருக்குது.
ஆனா மனிதர்களுக்குத்தான் மோட்சம் அடையக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்மளை உயர்த்தி தான் சாமி சொல்லியிருக்காரு, தாழ்த்தி சொல்லல. சுத்தம் நசித்து மனிதர்களும் மனநேதி மனுஷியானாம் மனத்தை உடையவனே மனிதன், அந்த மனிதர்களுக்கே மோட்சம் உண்டுன்றாரு. அப்போ விசேஷமா ரேராதான் மிருகங்களும் மற்றவைகளும் மோட்சம் அடைய முடியும், ஏககதியே இருந்தால் கூட. ஆனா நம்மளுக்குதான் மோட்சம் உண்டு. அந்த கருத்தை அவர் சொல்லட்டும் தான் நான் இந்த கருத்தையே சொல்லியிருந்தேன். ஆனா அது இன்னும் கூட அவர் நாளைக்கு கிழக்கு எனக்கு சொல்லுவாரா பாக்குறேன். சரியா? இப்போ ஐயா, இப்போ வலை பின்னுது. அப்ப இந்த இதுங்க சம்போகம் எப்படி நடக்கும்? அது சம்போகம், அது தனிப்பட்ட முறையில சம்போகம் பண்ணிக்கும். அப்ப வலை இருக்குமா இருக்காதா? வலை அங்க இருக்கும், வலையில இருந்து வெளியே வரும். அந்த வலை அதோட கனெக்ஷன்ல இருக்குன்னா அது கால்ல தான் கனெக்ஷன் அங்க இங்கேயும் போகுது. அந்த வலையை விட்டு வேணா வர முடியும், மறுபடியும் அதே வலையில போய் குடியிருக்கிற வீடு மாதிரி தான். நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றோம், மறுபடியும் வீட்டுக்குள்ள போறோம்ல, அந்த மாதிரி வலை பின்னலுக்குள்ள அதுல உட்காரல. அது அதை விட்டு தனியா கூட வரும், மறுபடியும் அந்த இடத்துல ஒட்டிக்கும். கால்களாலதான் அதுல எங்கேயும் பயணம் பண்ணுது. நம்ம நடந்து போற கால் அதே மாதிரி. அப்ப இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நம்ம ஜெனரலா சமாதி அடையும் போது அந்த மேல போய் நிறுத்துறோம்ல, ஜீவனை நிறுத்தி எல்லாம் பண்றோம். இப்ப இந்த ஜல சமாதி அடையும் போது அப்படியே போயிடுறாங்க, சுழல மாட்டியும் போயிடுறாங்க. அப்போ அவங்களோட ஜீவன் என்ன ஆகும், எங்க போவோம்? இல்ல அதாவது சுழல்ல மாட்டிட்டு இறந்து போறாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல சமாதி ஆமா ஆமா ஆமா, இறந்துதானே போறாங்க. எங்க அந்த ஜீவன் என்ன ஆகும் அது? இல்ல அது நான் 2 ஆங்கிள் கேக்குறேன். அதாவது சாதாரணமா இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க சுழல்ல மாட்டி. ஆனா ஜலசமாதி ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப ராமதீர்த்த எடுத்துங்களேன், அவர் இறந்து போல, சமாதி தான் இருக்கிறாரு. அது எப்படி சொல்றோம் அது மாதிரி? எப்படின்னா இப்ப நமக்கு அதுல அவருக்கு ஹிஸ்டரியை வச்சுதான் நம்ம சொல்றோம், சரிங்களா? அவர் சாதாரண இறந்து போகல. ஏன்னா அவ்வளவு ஞாபகம் தெளிவும் இருக்கிறவர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப சாமி கர்ப்ப சாதனைக்காக பழனிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு வேதம் புஸ்தகத்திலேயோ வேற எதுலயோ கர்ப்ப சாதனை பண்ணுங்கன்னு உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரா? ஆஸ்பத்திரியில இருக்கவங்களாவது எங்கேயாவது கர்ப்ப சாதனைக்கு வர்றாங்களா? இல்ல. அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குது. அப்ப அந்த நுட்பம் அவங்களுக்கு சேர்ந்தது. அப்போ அந்த உயர்ந்த நிலையில இருக்கிற ஞானம் நாம் ஜெகத் ஜோதியாக்கும்ங்கிறார் சாமி. அப்ப அவர் நம்ம லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு இல்ல. அந்த வேரியேஷன் இருக்குதுன்னு சாமிக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால ஆசிரமத்திலேயே நம்மளை பிரிக்கிறாரு பாருங்க. அதாவது உலகத்துல இருந்து நம்மளை பிரிக்கிறவரு, உலக ஜனத்தோட டச் வச்சுக்க வேண்டாம்னு சொல்றவரு, ஆசிரமம் நம்மளை பிரிச்சு விட்டாரு. எங்களுக்கு ஸ்பெஷல் கதி இருக்குது, நம்மளுக்கு ஸ்பெஷல் கதி இல்ல. அப்ப அந்த வேரியேஷன் அங்கேயும் சாமி காட்டத்தான் செய்யறாரு. தீண்டாமை இங்க காட்டுறாரு, சரிங்களா? இந்த வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது, சரிங்களா? அதனாலதான் சாமிக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாதனாலதான் ராமதேவத்தை அடைஞ்ச சமாதி என்னன்னு யாருக்குமே புரியாது. அவங்க உள்ள போயிருப்பாங்க, எங்கேயாவது பறந்துருப்பாங்க. நமக்கு கடைசியா நமக்கு வாழ்ந்த ஒரு பாலயோகின்னு ஆந்திரால இருந்தாரு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஆமா, ரூமுக்குள்ள கதவு வெளியில எல்லாம் பூட்டிதான் இருக்கும். உள்ள போய் பார்த்தா அவர் காலையில காசியில குளிச்சுட்டு வந்து உள்ள ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கும், ஈரம் சொட்ட இருக்கும். முதல்ல காசியில தான் குளியல் போடுறாரு, இங்க இருந்துட்டு, ஆந்திரால இருந்துட்டு. அதே மாதிரி இந்த யோகியின் சுயசரிதையில 2 இடத்தில் வாழக்கூடிய ஒரு மகான், 2 உடல் கொண்ட மகான்னு ஒரு கருத்தை நீங்க படிச்சு, சரிங்க? அவங்க போற மாதிரி இருக்கும் என்ன. ஆனா அவங்க எங்க போய் மறைஞ்சாங்களா சமாதி ஆனாங்களான்னு தெரியாது. நம்ம கடைசி கருத்து சொல்றதா இருந்தா சதாசிவ பிரம்மேந்திரால் 3 இடத்துல சமாதி ஆயிருக்கிறாரு. பாகிஸ்தான் கராச்சியில சமாதி ஆயிருக்காரு, அப்புறம் மானாமதுரை ஆயிருக்காரு, அப்ப நெரூருக்கும் நடுவுல பரிசில் துறைங்கிற இடத்துல சமாதி ஆயிருக்காரு. 3 இடத்துல ஒரே சமாதி எப்படி ஆயிருக்காரு பாருங்க. அதே மாதிரி ராமச்சந்திரர் சொல்லுவாரு, 3 ஜோசிகாரங்க சொல்லுவாங்க அவருக்கு. 3 பேர் சொன்ன ஆயுளும் உண்மைம்பாரு. என்ன சாமி 3 பேர் சொன்ன ஆயுள் எப்படி உண்மை அப்படின்னு கேட்டா, சூட்சும தூலம்னு 3 சரீரம் இருக்கு. அந்த 3 சரீரத்துக்கான ஆயுள தனித்தனியா ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் கெட்டிக்காரர் தான். 3 பேர் சொன்னதும் சரிதான் ஒத்துக்குறாரு. அதனால அவர் ஜட உடல் வாழ்க்கை முடிஞ்சு இப்ப சூட்சும உடம்பு வாழ்க்கையில அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சமாதியில அவங்க பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஞானம்ங்கிறது மிகவும் ஆழமானது. அதனால சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்தது நமக்கு மஸ்தக ஞானம் வந்தா புரியும் தான் சாமியும் சொல்றாரு. அவங்க சாதாரண இறக்கல,
சாதாரணமா சுழல்ல சுத்தி இறக்குறவங்க, சாதாரண மனிதன் வெளியில எப்படி இறந்து போறானோ, உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு, அதே மாரி தான் உடல் உறுப்பு பாதிக்கப்படுறதுனாலயும், அல்லது அந்த ஆற்றல அவன் வெளிய விட்டுறதுனாலயும், அந்த ஆற்றல் சரியா மேல போய் டச் பண்றதுக்கு இடம் இல்லாதனாலயும், அவன் இறந்து போகிறாங்கிறது தான் உண்மை. ஐயா, இப்போ நம்ம ஜீவசமம் அடைஞ்சோன்னா ஒரு பள்ளம் தோண்டி அதில் வச்சு விபூதி போட்டு துளசி போட்டு இவ்வளோ ஏன் உடல் கெடாம இருக்கணும்னு வைக்கிறாங்க. இப்ப ஜலசமாதி ஆகும்போது அந்த உடல் எல்லாம் போயிடுதுல்ல அப்படியே. ஆமா. அதுதான் நீங்க சொல்றது அதான் நானும் சொன்னேன். ஜலசமாதி ஆனாங்களா? இல்ல ஜலசமாதி ஆனதா உலகத்துக்கு கணக்காட்டிட்டு அவங்க அந்தர்த்தானம் ஆனாங்களான்னு எப்படி தெரியும்? அதுதான். உலகத்துக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆ, ஆ. அவங்க ஜலத்த கரைச்சுட்டாங்களா? வள்ளலார் மாரி ஒளி உடம்பானாங்களாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அத வந்து ஆமா. உங்களுக்கு கேள்வி வந்து இன்னொரு வகையில ஒரு ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. துக்காராம் சுவாமிகள்னு நெனைக்கிறேன். ம், என்ன? அப்போ அவங்க பேரன் தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த ம், அம்மா இருக்கிறாங்க, அவங்க பாட்டி இருக்கிறாங்க. அதாவது துக்காராம் ஒய்ஃப் வேற இருக்கிறாங்க. ம், சரிங்களா? துக்காராம் தான் ம், கரெக்ட்டா நெனைக்கிறேன். என்ன? ம், அப்ப அப்போ வந்து இந்த ராஜா கேள்வி கேட்கிறாரு. இப்போ ம், உங்க தாத்தா ஒளி உடம்பானான்னு எல்லாரும் பக்தர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, இது ம், எனக்கு வந்து எப்படி நிரூபிக்க முடியும்னு உங்க கேட்டு சொல்ல முடியுமான்னு பேரன்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ எங்க பாட்டிகிட்ட கேட்டு சொல்றேன்னு பாட்டிகிட்ட போய் கேட்டோனே, அவங்க ம், தாத்தா மானசீகமா அவங்க உணர்வுல பேசுறாங்க. என்ன? ம், அப்புறம் பேசணும்னே, துக்காராமா இன்னொரு சாமியான்னு ஞாபகம் இல்ல எனக்கு. இருக்கலாம். ம், என்ன? அப்போ தம்பூரா வச்சிருந்தா துக்காராம் தான். அப்போ ம், அந்த அவங்க மகளா கூட இருக்கலாம். யாருன்னு தெரியல. அப்போ கேட்டு ம், சொன்னோனே, அந்த பேரன் தான் இப்ப இருக்கிறாரு. அப்போ ம், கேட்டு இந்த அவர் சாமிகிட்ட கேட்டாச்சு. அவரு சொல்றாரு, "தம்புராவ எடுத்து அதே மாரி வானத்துல விடுங்க. அது இசையோட கூடி அப்படியே ஒளியுடம்பு ம். எடுக்கும். அத ஓ! ராஜாவுக்கு ஆதாரம் சொல்லுன்னு" சொல்றாங்க. ஏன்னா ம். பழைய காலத்துல சாமியே ராஜாங்க சட்டத்தை அனுசரிக்க வேண்டும், ஓ! மதிக்க வேண்டும்ங்கிற. ம், ம், அதே ம், மாரி பழைய காலத்து ராஜாக்களுக்கு ஏன்னா மக்களோட பிரதிநிதி அவரு. அதுக்காக ம், சட்டத்துக்கு ம், கட்டுப்பட்டு வச்சிருக்கிறாங்க. ம், அதனால ம், அப்படி சில விஷயங்கள காமிச்சிருக்கிறாங்க. அ ம், இருக்கும்போது ராஜாவுக்கு அந்த மாரி அ அ என்ன சொல்லணுமோ கரெக்ட்டான பதில சொல்லியிருந்திருக்கிறாங்க. நடத்தியும் ம், காமிச்சிருக்கிறாங்க. அந்த ரீதியில அந்த தம்புராவ எடுத்து ஆகாயத்துல விடும்போது, அது ம், ஓம்கார இசையோட கூடி, அந்த இடத்துல ம், அப்படியே பறந்து, அந்த பஜனை பண்ணிக்கிட்டே, அந்த தம்புராவே பஜனை பண்ணுது. பஜனை ம், பண்ணிக்கிட்டே, பஜனை சத்தத்தோட ம். சேர்ந்து அப்படியே ஓ! ஒளி போகுத ஓ! ராஜா பார்த்து போறாரு. ம், சரிங்களா? இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குது. என்ன? அப்ப அதனால தெய்வீகம்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுக்கு உதாரணத்துக்கு தான், சாமி இந்த கற்ப சாதனைக்காக நாம் இலஞ்சி பாலம் விட்டு பழனிக்கு ம். போகிறோம். பல கட்டங்களும் விட்டது. வைகாசி மாசம் கடைசியாக ஒரு கட்டம் விட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஆனி மாசம் சமாதி ஆயிருக்கிறார். சரிங்களா? ஓ! அ என்ன ஆனாங்கங்கிறது சாதாரண கணக்குல நம்ம ஐயா. கணிதம் செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே. சரிங்க. சரிங்களா? சரி. நல்லது. நன்றி ஐயா. நமஸ்காரம்.